சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் சீக்கிரம் சொல்லாமே சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் ஏசாப்புக்கு டைரக்டா பரலோகம் போக வேண்டியது சாவி யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. ஓகேவா ஐயா? ரைட். ஆனா பெரியவங்களுக்கு எங்களுக்கு என்னது சொல்லப்பட்டிருக்குது? சிறு சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் பரலோகராஜ்யத்துல பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாதான். சோ நாம என்ன பண்ணோம்? சிறு பிள்ளை போல மாறணும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் பிசாசு, இவனோட வழி என்னன்னா விசாலமான வழி. சந்தோஷமா இருக்க, ஜாலியா இருக்கலாம். ஐயா பிசாசோட கரண்ட் உங்க கையில கொடுக்குறீங்க. வேற யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க முதலமைச்சரோட மாறிடலாம். பதவி வரும், பணம் வரும், எல்லாமே என்ன பண்ணும்? கைக்குடி வரும். வேணுமாங்க ஐயா? ஏன்னா அவன் எங்க கொண்டு போய் விட்டுருவானா? எரி நரகத்துல விட்டுடுவான். எதை போட்டு ஆசைப்படுறீங்களா? ஜாலியா இருக்கும், கடிக்கும், அழுகியமா இருக்கும், கத்திக்கிட்டே இருப்பாங்க. போறீங்களா? நம்ம வாழ்க்கையில ரெண்டு வாழ்க்கை இருக்குது. ஒண்ணு ஏசாப்போட வாழ்க்கை, இன்னொன்னு எரி நரக பிசாசோட வாழ்க்கை. நம்ம ஏசப்பா பரலோகத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஓகேவா? நம்ம எப்படி இருக்கு நான் சொல்ல போற கதையில அழகா சொல்லும் போது ஐயா அப்படியே திருப்பி வச்சு, ஐயா இது சீட்ல எந்த சீட் உங்களுக்கு வேணும்? ஏசப்பா. ஏசப்பா நம்மளோட கூட இருந்தாருன்னா அவர் எங்க கொண்டு போயிடுவாரு? நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் பிதாவிடத்தில் வரார், பரலோகத்துக்கு வர முடியாது. அவர் போகணும்னு சொன்னா ஏசப்பா கூட இருக்கணும்ல. ஐயா என்ன பண்றாரு? ஏசப்பா கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஐயா தெரியாது. ஏன்னா கடவுள் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. கடவுள் ஒரு நோக்கத்தை வச்சிருக்க, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஐயா 1 2 3 4 4 விதமான சீட்டே இதுக்குள்ள இருக்கீங்க. நீங்க ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ண போறீங்க. அந்த நம்பர்ல இருக்கிற சீட்டை இது பெருசா வர போறீங்க. அதான் இமேஜின். இந்த 4 சீட்ல ஒரு சீட் தான் சொல்ல போறீங்க. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. என்னன்னா இது ஆண்டவர் உலகத்துக்கு நமக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நமக்காய் வச்சிருக்கிற ஒரு சீட். இது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சீட் இது. ஆனால் இங்க என்ன பண்ணுது? 4 சீட் இருக்கு இல்லையா? ஆனா உலகம் நம்ம என்ன தீர்மானிக்க போறோம், நம்ம எதை சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதனால இருக்கீங்க, நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? ஆமாங்கய்யா, அன்பே பயந்து புறவே தள்ளு ஏன் சொல்றாரு? உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலக ஜெயித்தேன்னு சொல்றேன்ல. ஆனா ஏதோ தீர்மானிக்கக்கூடிய டைம் நம்மகிட்ட இருக்குதுங்க. எது சொல்லுங்க? இல்ல சொல்லுங்க, அது மட்டும் நம்பர் சொல்லணும். 3 ஏன்னா மோசம் போற பிசாசு என்ன பண்ண? மூணாவது தான் வச்சிருப்போம் இல்ல. முப்பதுலவா நான் என்ன பண்ணேன்? கசிவாக திசை மாத்திட்டு போயிடுவோம். அதை மாத்ததான் மாத்தீங்க. மூணு தான் என் பிள்ளைங்க பார்த்தே இருக்காங்க. நீங்க இந்த பிசாசு செய்யறாங்க. நம்பர் 1. ஆனா பிசாசு பிடிச்ச நம்பர் என்னதுதான்? 1 தான். அதே இடத்துல பாத்தீங்க வச்சுங்க, ஏசப்பாடியே சேவை பண்ணுவான். அவருடைய ஸ்தானத்துல நான் உட்காரணும்னு ஆசைப்படுவான் அவன். அதனால நம்பர் 1 உட்காரவங்க மாத்தலாம் மாத்தீங்க. மூடிதான் இருக்கா? ஆமாங்கய்யா, பிசாசு இப்படிதானே சொல்லுவான். கட்சிகம் சிங்கம்ல யாரை விழுங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க விட மாட்டோம், நம்ம செயல்படுத்த விட மாட்டோம். சரி, முதல் சொல்றது 3 தான். 3 தான். முதல் ஒரு பிசாசு மூணாவது வந்து சொல்லிடுறோம். இல்ல யாரையும் வந்து எவ்வளவு சென்று அடைய முடியாதபடிக்கு என்ன பண்ணிடுவோம்? அது மாதிரி கூட இருக்குங்களே ஏதாவது சொல்லுங்க. ஒண்ணே விட்டுருங்க. நம்பர் 1. ஓகேவா? ஓகே ஐயா, கன்ஃபார்ம் ஆகுயா? நான் எடுக்க போறீங்களா? எடுத்துடலாம். நம்பர் 1 ஐயா, உங்களால காப்பாத வேண்டியே இருக்குது. ஐயா ஆண்டவர் அவர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என் மகன் என்னோடு கூட இருப்பாரு, இந்த உலகத்துல வாழறான்னு சொல்லிட்டு பாரு. கிளாப் பண்ணிடலாமா? தங்கச்சி இன்னைக்கு நீங்களா வரல, உங்களை ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஐயா கூட என்ன பண்ணிருக்காரு? முன்குறிச்சு வச்சிருந்தாங்களா? இன்னைக்கு ஆயா என்ன பண்றாருங்க? பகிரங்கமா நிக்கிறாரு.
பிசாசு பேர் என்ன மாதிரி என்ன பண்ணுவான் அவன் மாத்தி சொல்லி இருப்பான். நம்ம அதை கேட்டு திசை மாறி ஓடிட்டு வச்சுங்களேன், சேர வேண்டிய இடத்துல என்ன பண்ண மாட்டோம், சேர மாட்டோம். ஐயா இந்த இடத்துல நின்று பகிரங்கமா இருக்கிறார், அவர் புத்தகத்தை எழுதுறாருன்னு சொன்னா ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறதுனாலதான். அவரை போல நம்மளும் மாறணும்னு சொன்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவ நம்ம இடத்துல பண்ணணும்.